50 ரூபா தானே. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபா, ரெண்டுக்குன்னா 2 ரூபா. ரெண்டுக்கு. அப்ப 2 ரூபாடு. சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்து. சரிண்ணே. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபா, ரெண்டுக்குன்னா 2 ரூபா. ஒண்ணுக்கு தானே. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. என்னண்ணே நொட்டாங்க நின்றுட்டீங்க? என்ன நொண்ணனே, இந்த மாதிரி இடத்துல சோத்து கையா கொடுப்பாங்க. வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா? கையா கொடுனே. ஏனே 2க்கு போயிட்டு 1க்குன்னு சொல்றேனே. நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு, வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இட போடுறவங்க. 10 ரூபா வச்சுட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டியும் பாரு. போ அப்படி. அப்படி வரனே. என்ன பிரச்சனை ஜிலாக்கி? நாமெல்லாம் சோந்த நேரத்திலே சோழிய முடிக்கிறவன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியல. சரி சரி வாடா, ஒரு டீ போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவுல போடு. நான் பாத்துறேண்ணே. இந்த மாதிரி சில்லறை வியாபாரத்தை எல்லாம் விட்டு பிசினஸ் பெருசா டெவலப் பண்ணணும். ஏய் பாவம் பைத்தியம்டா. எப்படியாவது டிரைவர் ஆகணும்னு நினைச்சு சொத்து பத்துல வித்து எம்எல்ஏ கிட்ட காசை கொடுத்தேன். அந்த எம்எல்ஏ இவனுக்கு 111 போட்டு வேற ஒருத்தனுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டியான். இவன் வேலை கிடைக்கலன்ற ஏக்கத்துல புத்து பேர் வச்சு பைத்தியமோ பஸ் ஸ்டாண்ட்லயே சுத்தி எடுத்துறான்டா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயி போச்சு. என்னடா கோட்டையா உமா? கணேசா பாஞ்சாலங்குறிச்சி பிடிபட்டுருச்சுடா. டேய் வாடா, கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம். அந்த டீம் நல்ல ஜாலி தான். ஏய் ஜிமிக்கி, நம்ம கே டிமிக்கியா? உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்து கொடு. என்ன திருவிழாவுல காணாம போன மாதிரியே முழிக்கிறா? என்கிட்ட காசு இப்ப இல்ல. என்னது காசு இல்லையா? என்ன பண்ற ராஜி? என்ன இது? காசை கொடுத்துட்டு செயினை வாங்கிக்க. கணேசா இன்னைக்கு ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கணும்டா. அம்மா இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு இங்க வந்து? இவங்கெல்லாம் கிராம நல மருத்துவ அமைப்பை சேர்ந்த ஸ்டாஃபுங்கப்பா. கிராமமா போய் மருத்துவ சேவை செய்வாங்க. லீவு நாள்ல இவங்க எல்லாரும் ஸ்வீட்டு சாக்லேட்டுன்னு வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி பாப்பாங்கப்பா. என் தம்பி எம்பிட்டு அழகா நான் பார்த்தது இல்லடா. அவன் ஒரு லூசு பையன். அவன் எச்சியை நானே சாப்பிட்டது இல்லை. ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சியை சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. டேய் அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பியை நல்லா பார்த்துக்குவல்ல? நான் எல்லாம் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா? டேய் வடகாட்டுல போய் அவே மம்பட்டியை பிடிச்சி மாங்குன்னு வேலை செஞ்சாலும் 100 150 சம்பாதிப்பாங்க. ஆனா நீ அப்படியா? காலையில 2 சாராய கண்ணை தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரமா உட்காந்து வித்துட்டு மசங்கும் போது திரும்பி வச்சுக்க ஜொலைய 1000 ரூபா பாத்துருவாடா. உன் சம்பாதிச்சதுக்கெல்லாம் பொண்ணு கேட்டா மகுந்து போய் கொடுக்கணும்டா. அவே மாங்காவத்தே தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன
கணேசா ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. ஏய் கணேசா, பாலை ஏத்திட்டு போற பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு. அட வாண்ணே, உட்காருண்ணே. ஏய் அண்ணனுங்களுக்கு 2 டீயா போடப்பா. இந்தாண்ணே வடைய கடையை சாப்பிடுனே, கூச்சப்படாம சாப்பிடுனே. லட்சம் அழிது கோடி வருது. என்ன கணேசா குசியா இருக்க? எல்லாம் காரியமா தாப்பா. அவள் டெய்லி உங்க பஸ் தானே வருது போகுது. உங்களுக்கு டீ வடையை வாங்கி கொடுத்து தன்ன கண்ணா தானே அவள் அப்படியே அச்சு குழுங்காம கொண்டு போயிட்டு அச்சு குழுங்காம கொண்டு வருவீங்க. ராபி பண்ணாமா பாம் பிபி பாம் பாம். இன்ஸ்பெக்டர் வரான். வானாகே. என்ன திருவாச்சி, கவர்மெண்ட் அதிகாரியா போய் ஒரு நல்ல நேரம் எவனும் சாட்சி சொல்ல வரல. எதுக்கு நீங்க ஒரு மாசம் தலைமுறை இருக்கிறதா நல்லது. டேய், போடி மெட்ல இருக்கிற நம்ம காப்பி எஸ்டேட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணுங்கடா. நேத்து உனக்காக தான் அத்தனை பேர் முன்னாடி சண்டையை போட்டேன். கடைசியில என்ன அசிங்கப்படுத்திட்டேன். எனக்காக சண்டை போடுறதுக்கு நீ யாரு? அப்படியே நீ எனக்காக தான் சண்டை போட்டேன்னு சொன்னா கஞ்சா சாராய விக்கிற உனக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. நினைச்சிட்டு போகட்டும். உன் மேல எம்புட்டு லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்னா பாத்துக்க. என்னது? என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன இல்ல, வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் முடிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. அப்படியே ஒரு பொண்ணை நீ கல்யாணம் முடிச்சு ரோட்ல கூட்டிட்டு போனா உன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ விபச்சாரிய கூட்டிட்டு போறான்னு கேவலமா தான் பேசுவாங்க. ஆத்திரத்துல கொலை செய்யறவன கூட மன்னிச்சிடலாம். ஆனா உன்ன மாதிரி ஸ்லோ பாய்சனை மன்னிக்கவே முடியாது. நீ வித்த சாராயத்தையும் கஞ்சாவையும் குடிச்சு எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கோம். புருஷனை இழந்து எத்தனை பொண்டாட்டி பிள்ளைங்க நடு தெருவுல நிக்கிறாங்களோ. உள்ள இருந்து வர கோபத்தை விட வயிறறிஞ்சு விடுற சாபம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்னால பாதிக்கப்பட்டவங்க விட்ட சாபத்தை கழுவுறதுக்கே உனக்கு 100 ஜென்மம் ஆகும். உன் மனசு அறுத்து பாரு, உன்னை பத்தி உனக்கே புரியும். டேய் கணேசன் வலிப்புல இழுத்துட்டு இருக்கான்டா. அப்படியே இழுத்து செத்து போயிட்டான்னு வச்சுக்க, இந்த ஊரே நிம்மதியா இருக்கும்டா. ஒரு காக்கா செத்தா கூட ஆயிரக்கணக்கான காக்கா காக்கான்னு கரைஞ்சு வந்து தன்னோட அனுதாபத்தை காட்டும். ஆனா நீ காக்கா வலிப்பால துடிச்சிட்டு இருக்கும் போது உனக்கு சாவு வராதான்னு பேசிட்டு போறாங்க. சேத்துல விழுந்த நீ சிலையா எந்திரிச்சு நில்லு. அப்பதான் நீ செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் கிடைக்கும்.